தமிழகத்தை ஆளும் திராவிட கட்சிகள் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபடுவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மாசிலாமணி மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் காமராஜை ஆதரித்து சென்னை ஐயப்பன் தாங்கலில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மக்களை ஏமாற்றுவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திற்கு கிடைக்க இருந்த நலத்திட்டங்களை குறை கூறியே இரு கட்சிகளும் தடுப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதிய திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பரப்புரையின் போது மட்டும் மக்களை சந்திப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் அன்புமணி தெரிவித்தார். இந்தியாவில் அனைவருக்கும் வீடு இல்லாத ஒரு குடும்பங்களும் இருக்காது என்றும், மின்சாரம் இல்லாமல் ஒரு வீடுகளும் இருக்காது என்றும், குடிநீர் இல்லாமல் ஒரு வீடும் இருக்காது என்றும், கல்வி இல்லாமல் ஒரு நபரும் இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் என்றும், வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்களும் இருக்கக்கூடாது என்றும் அவருடைய எண்ணம் என்று சொன்னார்.